இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 5ஆம் தலைப்பு ஆத்மலிங்கம். பாடல் எண் 1755. முதலடியில சக்தி சிவமாம் லிங்கமே தாபரம். இந்த பாடல்ல பார்த்தோம்னா சக்தினா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சக்தி சக்தி ரெண்டு இருக்கு. ஸோ சக்தி என்றால் அது இயக்க சக்தி, சக்தி என்றால் அது இயங்கு சக்தி. ஆக மொத்தம் ரெண்டுமே ஆற்றல் தான். ஒன்று இயக்குவது, ஒன்று இயங்குவது. இப்போ சக்தி இது இயங்கு சக்தி. இயங்கு சக்தியாக இருக்கக்கூடிய இறைவி. அடுத்து சிவம், அசையா சக்தியாக இருக்கக்கூடிய சிவம். அந்த இயங்கு சக்திக்கே இயக்க சக்தி இரண்டுத்திற்குமே தன்னுடைய அருளை ஆற்றலை கொடுப்பவர் சிவன். இருவருமே ஆம் லிங்கமே தாபரம் அப்படின்னு சொல்றாரு. தாபரம் என்றால் உடம்பு என்று பொருள். தாபரம் உடம்புன்னு பொருள் இருக்கு. அப்போ நம்ம பிறந்திருக்கா ஒரு ஒரு உயிர்களும் இங்கே பிறந்திருக்கு. ஒரு உடம்பு எடுத்திருக்கின்றது. இந்த உடம்பு என்பது வெறும் சதைப்பிண்டம் தான். அப்போ அந்த சதைப்பிண்டத்திற்கு உள்ளே ஆத்மா ஒன்று இருக்கு. ஸோ அது ஏற்கனவே ஆத்மலிங்கம்னு போன வகுப்புல முதல் 2 பாடல்ல பார்த்துக்கோங்க, எப்படி அது ஆத்மலிங்கமாக இருக்கின்றது என்று சொல்லி. இப்ப அந்த ஆத்மா இருக்கின்ற இந்த உடம்பே சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு லிங்கமாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. இப்ப நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, கை காலு உடம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட இங்க லிங்கம் தான் இங்க அப்படின்னு சொல்ற. இப்ப லிங்கம் தான், லிங்கம் என்றால் என்ன அப்படின்னா நமக்கு சிவம்னு தெரியும். பட் அந்த லிங்க வடிவில் இருக்கக்கூடிய சிவத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா 3 தொழில்களையுமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ரூபம் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ரூபம் இல்லை இறைவனுக்கு, பட் நமக்கு முன்னாடி ஒரு ரூபம் இருக்கு, ரூபம். அதுக்கு தனியா கை காலு மூக்குன்னு எதுவும் கிடையாது. ஒரு உருண்டை மட்டும் மேல பானம் இருக்கு, கீழே பீடம் இருக்கு, நடுவில் ஆவடியார் இருக்கு. ஸோ அப்போ அது லிங்கம். ஸோ அப்போ இந்த உடம்பும் ஒரு லிங்க தத்துவத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி இருக்கு? படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில் ஆகிய 3 தொழிலையுமே இந்த உடம்பும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுக்கு நம்ம உதாரணம் பல முறை பார்த்துருக்கோம். ஸோ நம்ம உடம்புலேயே செல்கள் தினந்தோறும் உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றது, இறந்து கொண்டு தான் இருக்கின்றது. காத்தல் தொழிலாக நம்ம உடம்புல இருந்து இயக்கி கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ 3 தொழிலையும் உடம்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இது முதலடியில் சொல்றாரு. அடுத்து சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம் அப்படின்னு சொல்றாரு. சங்கமம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? ஒரு 2 3 ஒன்றாக கலப்பதை தான் இந்த இடத்துல சங்கமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உடம்புல ஒரு 3 விஷயம் கலந்துருக்கு. என்னென்னலாம் கலந்துருக்கு? முதலில் உடல். ஸோ லிங்கமாக இருக்கக்கூடிய உடம்பு என்பது ஒன்று. இரண்டாவது இறைவனிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஆன்மா, அதுவும் உள்ளதான் இருக்கு, 2. மூன்றாவது இறைவனே உடலுக்குள் தான் இருக்கின்றார். இது ஸோ 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயமே சங்கமாகி நிற்கிறது தான் இந்த உடம்பு. ஸோ இந்த உடம்பே இங்கே லிங்க வடிவில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த உடம்பே லிங்க வடிவில் தான் இருக்கு. ஆனால் இந்த உடம்புக்குள்ள 3 விஷயம் ஒன்றா கலந்து இருக்கு. லிங்கம் இருக்கா? ஆமாம் லிங்கமும் இருக்கு. இறைவன் இருக்காரு? ஆமாம் இறைவன் இருக்காரு. ஆன்மா இருக்கா? ஆமாம் ஆன்மாவும் இருக்கின்றது. இல்லைன்னு நம்ம எதையுமே பிரித்து சொல்லவும் முடியாது. இது மட்டும்தான் இருக்கின்றது, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 3மே இங்கே இருக்கின்றது. அடுத்து சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 3 பேர் உள்ள சங்கமிச்சு இருக்காங்க. இப்ப இது லிங்க வடிவா தான் இருக்கு. ஆனா இது உள்ளே அருளல் தொழிலையும் அது செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அருளல் என்று சொல்லப்படுவது, நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இறைவன் கோயில போய் சாமியை பார்க்க போனோம்னா அப்படியே அருள் கொடுப்பாரு, அருள் கொடுத்தோடனே வேலை கிடைச்சிருது, பணம் கிடைச்சிருது, வீடு வாங்கிடுறோம், இதான் அருளல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தானா நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதுவும் அருளல் தான். கண் பார்க்குதே, பார்க்கறதெல்லாம் ரசிக்குதே, அதுவும் அருளல் தான். அருள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த கண்களால் பார்க்க முடியாது, இந்த காதால் கேட்க முடியாது, இந்த வாயால் பேச முடியாது, உணர முடியாது, எந்த செயலுமே செய்ய முடியாது இந்த உடம்பால் அருளல் தொழில் இல்லை என்றால். ஏன்னா இந்த உடம்பு என்பது வெறும் சதைப்பிண்டம் தான். உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனிடத்திலிருந்து பிரிந்து வந்தது. இறைவன் மேல இருந்து உள்ள ஒரு ஜோதி வடிவா எப்போ நம்ம பிறந்தோமோ அப்பயே இறைவன் உள்ள உட்கார்ந்துடுறாரு இந்த இடத்துல பிறக்கும் போதே. ஆனா இது இயங்க வேண்டும் என்று இல்லையா, அதற்கு இயக்க ஆற்றல், இயங்கு ஆற்றல் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் இங்கு அருள் தான். அது இங்க எடுத்து சொல்றாரு, சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம். ஸோ லிங்க வடிவமாகவே
இந்த உடம்பில் மூன்றுமே சங்கமித்திருக்கின்றது. மூன்றும் அருளல் தொழிலை செய்து கொண்டே இருக்கின்றது. அருள் தொழில் செய்கிறதா தான் வினையை தீர்த்துக்கிறோம், ஆசையை தீர்த்துக்கிறோம், மும்மலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிறோம். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே அருளல் வேண்டும். மூணாவது அடியில் சொல்கிறார். அதுவும் இங்கே இருக்கின்றது, லிங்க வடிவமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சக்தி சிவம் ஆகும் தற்பரம் தானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ 3 அடியிலுமே சக்தி சிவமாம் சிவம் ஆம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். ஆம், இது சக்தி சிவம் லிங்கமாக தான் இருக்குது, ஆம் ஆம்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் இந்த இடத்துல ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஆகும் அப்படின்னா தானாகவே நிற்பது. ஸோ தற்பரம் தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தற்பரம் என்றால் இந்த இடத்துல தாமாகவே இருக்கின்ற பரம்பொருள் என்றுதான் பொருள். அவருக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தோற்றம் கிடையாது, மறைவு கிடையாது, எப்போதும் நிற்பவர். அது தற்பரன். ஸோ அந்த தற்பரம் எப்பயுமே இருக்காரா இந்த இடத்துல. இறைவனும் இறைவியும் சேர்ந்துதான் தற்பரமாகவே இது அனைத்தும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் 4வது அடியில். ஏன்னா 4வது அடியில் லிங்கமேன்னு சொல்ல, 3 அடியில் லிங்கமே லிங்கமே லிங்கமாக தான் இது உடம்பு இருக்குது, லிங்கமாக தான் சங்கம திசை லிங்கமாக தான் அருள் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னவர். அந்த லிங்கமே இங்கே தானாகவே தோன்றியதாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அது தானாக தோன்றியதான். உள்ளே இறைவன் இருக்கார், அதுவும் தானாக தோன்றியதான். உள்ளே அருள் தொழில் நடந்து கொண்டு இருக்கின்றது, அதுவும் தானாக தோன்றியதான். 3 சங்கமத்தை இருக்கு, அதுவும் தானாகவே சங்கமிச்சு தான் இருக்கின்றது. இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இயங்குகின்ற ஒரு ஆற்றலும் அசையா சக்தியாகிய இறைவனும் இருவரும் சேர்ந்துதான் இங்கு லிங்கமாக இந்த உடம்பாக இங்கு நிற்கின்றது. அந்த இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தில் தான் இந்த உடம்பு, ஆன்மா, இறைவன் ஆகிய மூன்றும் இங்கு கலந்து நிற்கின்றது. இப்படி மூன்றும் கலந்து நிற்கக்கூடிய இந்த உடம்பில் தான் இறைவனுடைய அருள் தொழிலும் தானாகவே நடந்து கொண்டே இருக்கின்றது. தானாகவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சங்கமித்திருக்கக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமே தானாகவே தோன்றிய பரம்பொருள் அதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னாலும் இல்லை பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருன்னா, அப்போ லிங்கம் வேற இறைவன் வேற அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிடக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த இடத்துல தற்பரன் தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த பாடலுடைய கருத்து.